ஹலோ கைஸ், இது வந்து மைன்கிராஃப்ட் பேசிக் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும். சரி, நீங்கள் என்டர் ஆனோடனே உங்கள் சர்வர் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரீயை போய் வெட்டிக்கோங்க. எந்த ட்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மைன்கிராஃப்டில் நிறைய ட்ரீ இருக்குது. எந்த ட்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல, வெட்டிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரீயில் ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் 5 அந்த மாதிரி 5 7 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நடுவில் வந்து இதுவாகிடுச்சு, அதனால ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால் சரி, இந்த இடத்து கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணிட்டு இங்கே இந்த வுட்டு எடுத்து வச்சிங்கன்னா பிளாங்க் கிடைக்கும். பிளாங்கை வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் இந்த பிளாங்க் வச்சு ஸ்டிக் ஒரு மேக்ஸிமம் 20 ஸ்டிக் செஞ்சுட்டு திரும்பி கிராஃப்டிங் டேபிள் போட்டு நம்மளுக்கு வேண்டிய வெப்பன் ஃபஸ்ட் பிக்காக்ஸ் மட்டும் ஒன்று செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் அதுக்கப்புறம் இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஸ்டோனை வச்சு அதை மைண்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டா நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். அதனால் பிக்காக்ஸ் மட்டும் ஒன்று செஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்வாட்லாம் செய்ய வேணாம். அப்படி வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இதான் காப்பிள் ஸ்டோனை மட்டும் வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். வேறு கிராவல் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எப்படி நைட்டு சர்வைவ் பண்ணுறது பெட் இல்லாமல் அப்படின்னு தான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறேன். சரி, ஒரு இதுலேயும் ஒரு 20 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்தது மாப்ஸ் கூட சண்டை போடுறது, எப்படி கிரிட்டிக்கல் அட்டாக் அடிக்கிறது, அந்த மாதிரி கேவுக்குள்ளே போனால் எப்படி சர்வைவ் பண்ணுறது, அதெல்லாம் நான் அடுத்த சீரீஸ் நாளைக்கே வந்துடும். ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் லீவில் ஓணம், அதனால நாளைக்கு நான் எடிட் பண்ணி போட்டுறேன். எதுக்கு நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலனா, நான் மதுரைக்கு போயிருந்தேன், அதனால தான். இதோ இந்த மாதிரி கேவில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறி வர தெரியாது. சரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கம்மியாக தான் கிடச்சிது. அதனால் நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி நீங்கள் போகணும், படிக்கட்டு மாதிரி. அந்த மாதிரி தோண்டிக்கிட்டு போனீங்கன்னா தான் உங்களால் மேலே ஏறி வர முடியும். நான் இந்த மாதிரி தெரியாமல் இந்த மாதிரி உடச்சிட்டேன். சரி விடுங்க. அப்புறமா இந்த டர்ட்டை வச்சு ஜம்ப் பண்ணி கரெக்டாக ஜம்ப் பண்ணும்போது அந்த எந்த பிளாக் வேணுமோ அந்த பிளாக்கை கிளிக் பண்ணி கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கிடச்சிரும். நீங்கள் பிளாக் போட்டு ஏறிக்கலாம். சரி, அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே தோண்டிட்டு போயிட்டுங்க. நடுவில் திடீர்னு படி மாதிரி தோண்டினேன். 22 வந்துடுச்சு. சரி போதும்னு சொல்லிட்டு போயிட்டேன். எப்படின்னா அதை பாருங்கள், கரெக்டாக குதிக்கும் போது ஒரு பிளாக் ஐயோ சைடாக போயிட்டேன். அதை வரல. வந்துச்சு. நம்ம இது இருக்க படி மாதிரி தோண்டு வந்ததுனால இதுக்கப்புறம் மேலே ஏறி போய்க்கலாம். திரும்பி கிராஃப்டிங் டேபிள் போட்டு நம்மளுக்கு ஸ்டோனில் செஞ்சுக்கலாம். 2 ஸ்வாடு, 2 ஆக்ஸு, 2 பிக்காக்ஸு, ஒரு ஷெவல் வந்து நீங்கள் சாண்டு டர்ட் அந்த மாதிரி தோண்டத்துக்கு தான். அது நம்ம கையிலே தோண்டிக்கலாம், அதனால் ஒன்று போதும். சரி, அடுத்த இதில் கேவுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அயன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கிறது போயிட்டு நீங்கள் அயன் தெரிஞ்சதுன்னா மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மாப்ஸ் இல்லாத கேவ் இந்த மாதிரி வெளிச்சமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தான் மாப்ஸ் ஸ்பான் ஆக மாட்டாங்க. அப்படி இருட்டாக இருந்ததுன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அது அடுத்த வீடியோவில் வரும். சரி, அப்புறமா நீங்கள் வந்து நைட்டில் இந்த மாதிரி மவுண்டன் இருந்தால் இதுலேயே அப்படியே வீடு கட்டி கூட ஒரு குகை மாதிரி கட்டி கூட சர்வைவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதை நான் நைட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்பயே சொல்லிட்டேன்னா இந்த வீடியோவை மாற்றிட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான். சரி, இதுக்கப்புறம் நம்ம மூட்ஸ்லாம் போடலான்னு இருக்கோம்.
இதோ இந்த மாதிரி தான் சொன்னேன், ஓட்டை இல்லாதது. அப்படியே வச்சு இது பண்ணிக்கலாம். பெட்டுக்கு வந்து 3 உள்ளு 3 பிளாங்க்கு இருந்தால் போதும், பெட்டு செஞ்சுக்கலாம். இங்கே கரடி இருந்தது. நான் வீடியோ இந்த சர்வைவல் வந்தோடனே இந்த மாதிரி கரடி அடித்தேன், ஆனால் அது நான் எடுக்கலை. நான் தெரியாமல் கேவுக்குள்ளே ஊந்துட்டேன். மேலேயும் வர முடியல, ஏன்னா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்டோன் கூட இல்லை, எதுவும் வலியும் இல்லை. அதனால் நான் தண்ணியில் முழுங்கி செத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் தான் இப்போ திரும்பி வந்தேன். நான் அதில் வச்சோன்னே அது ஃபிஷ்ஷு தந்தது, குக்குடு ஃபிஷ்ஷும். ஆனால் இது ஒன்றுமே தரலங்க. அட கரடியே. சரி போய்க்கலாம். சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க எல்லாம், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உடனே. சரி அதுக்கப்புறம் இந்த ரேபிட் இருந்தது. இதை அடித்தா நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குமா தெரில. நான் இது வரைக்கும் ரேபிட்டை அடித்ததே இல்லை. ஓடினே இருந்ததுங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி. ஜோடி 2த்தையும் அடிச்சு தூக்கிடான். ஒரு அடி தான் முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு ரேபிட்டு ஃபுட்டு தருதுங்க. நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆட்டு தான் ஏறும். அதாவது இப்போ இந்த சைடில் மீட்டு மாதிரி இருக்குல்ல, அதான் உங்களுக்கு பசி இப்போ கம்மியாச்சுன்னா உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது மாப்ஸ் அடித்து அந்த மீட் எடுத்துக்கு லாவாங்க லக்கு. இந்த மாதிரி எடுத்தோடனே லாவா கிடைக்காது. இது மட்டும் நான் அயன் பக்கெட்லாம் செஞ்சுருந்தேன்னா இப்போ நம்ம அப்சிடியன் செஞ்சுருக்கலாம். இதே நம்ம கம்ப்யூட்டரில் விளையாடிருந்தால் இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கலாம். எஃப்ஐ அமுக்குன்னா இந்த ரூட்டு காமிப்போம்ல, அதை பார்த்து வந்துடலாம். சரி எனக்கு ஒரு ஐடியா மாதிரி இருந்தது. இந்த மாதிரி லாவா அடியில் நிறைய ரெட் ஸ்டோனு அயன் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஃபஸ்ட்டு ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி போட்டு அதை காலி ஆக்கலான்னு. ஆனால் என்கிட்ட எதுவும் காப்பிள் ஸ்டோன் தான் இருந்தது. சரி வேணாம், எப்படியோ நம்மளால் எடுக்கவும் முடியாது, எதுவும் எடுக்கவும் முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. சரி அதனால் விட்டுட்டேன். பார்த்தா சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் மாப் கூட சண்டை போடலாம் நான் இருந்தேன். சரி அடுத்த வீடியோவில் அதுவும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். முயலே, நான் மட்டும் உன்னை காலில் பார்த்துருந்தேன். சம்பவம் கன்ஃபார்மு. நைட் நேரத்துனால நல்லா குச்சின்னு போயிட்டேன். கரடியும் தப்பிச்சிச்சு. என்ன ட்ரிக்குண்ணா, இதோ இருட்டாயிடுச்சு. சரி கையை வச்சுட்டு இந்த மாதிரி அடியில் தோண்டிட்டு போயிருங்க. நான் எப்படி தான் அந்த மைன்கிராஃப்ட் அவங்களுக்கு 2 வீடியோ போட்டல லாஸ்ட்டாக, அந்த 2 வீடியோவில் ஃபஸ்ட்டு இப்படி தான் சர்வைவ் பண்ணேன் பெட்டு கிடைக்காத போது. சரி என்னன்னா ஏதோ இந்த மாதிரி வீடு மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. மேலே வந்து ஒரு டர்ட் வச்சு இந்த மாதிரி மூடிட்டிங்கன்னா இந்த மாதிரி காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் நம்ம கிராஃப்டிங் டேபிளுங்க. கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே வச்சுட்டு எதாவது சும்மா பண்ண முடியுமா பார்த்துட்ருந்தேன். சரி எடுத்து வச்சுப்போன்னு சொல்லும் போது லிவர்லாம் இருந்தது. சரி கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சுப்போம். கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். ஃபர்னஸ் செய்ய வந்து உங்களுக்கு 8 காப்பிள் ஸ்டோன் வேணும். அப்படி இருந்தால் தான் ஃபர்னஸ் வேணும். எதுக்கு நம்மளுக்கு ஃபர்னஸ்னால், இப்போ ஏதாவது அயனு டைமண்ட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திங்கன்னா அதை வந்து உருக்கி தான் உங்களால் வெப்பன் செய்ய முடியும். அதனால தான். சரி ஃபர்னஸ் வந்து இப்போ தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கொயர் சென்ஸ் ட்ராப் டோர் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மேலே முடிக்கலாம். ஈஸியாக இருக்கும், திறந்து பார்த்துக்கலாம். அப்படியே லைட்டாகவும் தெரியும். சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எதுக்கு நான் என்னடா அடிக்கடி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரே வர மாட்டுறாங்க. ஆனால் லாஸ்ட்டு 2 மைன்கிராஃப்ட் வீடியோவுக்கு அத்தனை வியூஸ் போச்சு. தேங்க்ஸ். இதுக்கும் அப்படி போனால் நல்லாயிருக்கும். நான் என்னடா சுற்றினே கிடக்குறேன். சரி இதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் எப்படி மூவ் பண்ணுறது, இதே மாதிரி பேசிக் சீரீஸ் கம்ப்யூட்டர்லேயும். ஏன்னா இது வேறு, கம்ப்யூட்டர் விளையாடுறது வேறு.
அதில் மவுஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எஃப்ஐ அமுனா கேமரா அந்த மாதிரிலாம் வரும். டபிள்யூ அமுனா தான் ஃப்ரண்ட்டில் போகும், பி அமுனா லெஃப்ட்டு அந்த மாதிரி. அதனால் அதையும் போடலாம். நான் இப்போ என்ன பார்த்துன்னு இருக்கேன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா இது விளையாடி முடிச்சோடனே அதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணி வாய்ஸ் தந்துன்னு இருக்கேன். இங்கே வந்து நான் கட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஃபர்னஸ் செய்கிறேன். அப்போ சொன்னது செஞ்சுட்டு ஃபர்னஸ் எடுக்கலான்னு போகும்போது அதாவது வரும் நடுவில். இந்த ஃபர்னஸ் எடுத்து வச்சுட்டு இங்கே போட்டுட்டு இதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்னேன்ல குக் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கு வந்து நீங்கள் வுட்டை வச்சு எறியணும். வுட்டு இல்லைன்னா கோல் இல்லைன்னா நம்ம செஞ்சோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டிக்கையும் பிளாங்கையும் வச்சு, அதாவது வுட்டு திங்ஸு அதை வச்சு கூட நீங்கள் எரிக்கலாம். இந்த மாதிரி சார்கோல் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் மரத்தை வெட்டி இந்த இன்புட் இருக்குல்ல, இப்போ நான் இந்த மீட்டு வச்சுருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே வந்து வுட்டு வச்சுட்டு அதையும் பிளாங்க் வச்சு எரிக்கலாம். எரிச்சிங்கன்னா உங்களுக்கு சார்கோல் கிடைக்கும். கோலும் சார்கோலும் ஒன்று தானே. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வேறு பேர். சரி, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த வுட்டன் பிக்காக்ஸ் எடுத்து இதில் போட்டுட்டு இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை சாப்பிட்டா நம்மளுக்கு 3 ஆட்டு 2 ஆட்டு அந்த மாதிரி ஏதாவது ஏறும். சரி, காலி ஆயிடுச்சா? இல்லை, நைட்டாக தான் இருக்குது. சரி, அதான் செய்யும். சரி, இதை எடுத்து எரிக்க முடியுமா பாருங்க. ஸ்டிக்கு ஏதாவது போட்டு எரிக்க முடியுமா? எரிக்காவில். சரி, இது ஸ்டிக்கு, அது பிளாங்க்ல, இதுதான் ஸ்டிக்கு. இதையும் எடுக்க முடியல. சரி, இது எடுக்க முடியாத பொருள். நான் அதுக்கு இப்போ போயிட்டு வந்துருக்கேன், எனக்கே தெரியல. சரி, காலையில் யார மாதிரி வெளிச்சமாக இருந்தது, பார்த்து ஆகலை. போரிங்காக இருக்கே. பெட்டு இருந்தால் தூங்கிடலாம், ஆனால் இது போரிங்காக இருக்குது. கொஞ்ச நேரம் கட் பண்ணி காலையில் யாரும் இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னல மாப்ஸ் கூட போய் சண்டை போடலான்னு, அந்த மாதிரி மேலே போயிட்டேன். வந்து பார்த்தா ஒருத்தனையும் காணோம். என்னடா இது, நான் க்ரியேட்டிவ் ஏதாவது இது ஏதாவது வந்துட்டேனான்னு பார்த்தேன். ஓ, நான் பீஸ்ஃபுல் ஏதாவது வந்துட்டேனா எனக்கே தெரியலையே. ஐயோ, ஒருத்தனையும் காணோம். என்னங்க இது? சரி, திஸ் இஸ் தி எண்ட். அதனால தான் இந்த கேவில் கூட எவனையும் காணுமா? சரிங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் என்ன மாப்ஸு பீஸ்ஃபுல்லாக போயிட்டேன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.